இந்த பூங்கா இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும் பூங்கா குழுவின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இங்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடிய கலைமாமணி திரு டாக்டர் ஜாக்கோ தகம் அவர்களையும், லவ்டுடைய இயக்குனர் திரு பாலசேகரன் அவர்களையும், நடிகர் திரு ஜாவா சுந்தரேசன் அவர்களையும் மற்றும் அனைத்து நண்பர்களையும், தொலைக்காட்சி நண்பர்களையும், பத்திரிகை நண்பர்களையும், யூடியூப் சேனல் நண்பர்களையும் மற்றும் ஏனைய துறை சார்ந்த அனைவரையும் பூங்கா குழுவின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு மேல் போராடி இந்த அளவுக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் என்றால் அது எனது நண்பர், எனது சகோதரர் திரு KP தனசேகர் அவர்களுக்கு எங்கள் பூங்காவை சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். என்னையும் முதலாக திரையிலே காட்டியமைக்காக அன்பு அண்ணன் சகோதரர் KP தனசேகரை என்றும் மகிழ்ச்சியோடு நான் என் குடும்ப சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இதில் ஒரு வெங்கட் என்ற கேரக்டரில் நடித்துள்ளேன். என்னை முதலாக படமாக்கிய அன்பு அண்ணன் திரு RS அசோக் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முதலாக வேகப்பட்ட திரு ராவ் அவர்களையும், என்னை முதலாக டப்பிங் பேச வச்ச திரு ராஜன் இன்ஜினியர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து துறை கலைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மிக கடமைப்படுகிறேன். சார் அவங்க ஒரு 4 ஆண்டுகளாக எனது நண்பர், எனது அன்பு தம்பி திரு மணிகண்டன் அவர்கள் மூலமாக சார் எனக்கு 4 ஆண்டுகளாக கூட பிறந்த சகோதரன் போல் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் பயணமே இந்த பூங்கா என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பூங்கா படம் ஆரம்பத்தில் சிறு இடையூறுக்கு பின் தொடர்ந்து இதுவரைக்கும் வந்திருக்கிறால் மீண்டும் அதைத்தான் கூறுவேன். மரியாதைக்குரிய டைரக்டர் அவர்கள் தான் காரணம். அதற்கு இடையிலே மரியாதைக்குரிய அன்பண்ணன் ராம் அவர்கள் நாங்களாம் கீழே நின்று எடுக்கும்போது அப்படி தூக்கி கையை தூக்கி மேல எடுத்து விட்டார். அவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மற்றும் பூங்கா நிறைய வாழ்வில் கதைகளை பார்த்திருக்கோம், நிறைய என்டர்டைன்மெண்ட் கதைகளை பார்த்திருக்கோம். இந்த 4 நண்பர்கள், 2 காதலர்கள், இதற்குள் ஒரு வில்லன். இதை எப்படி சொல்வது? பொதுமக்கள் எப்படி இதை புரிந்து கொள்கிறார்கள்? ரோட்ல 2 பேர் நடந்து போனாவே அது யாரும் நினைக்க மாட்டோம். ஒரு ஆண் ஒரு பெண் நடந்துட்டு போனாவே அது அக்கா தங்கையா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்ல கூட ஒர்க் பண்ணக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் நாம் அதை தவறாக புரிந்துள்ளோம். அதான் இந்த கதை. இந்த கதை மிக அருமையாக சொல்லியிருக்காரு. நீங்க பார்த்துருப்பீங்க, மிக அருமையாக சொல்லியிருப்பாங்க டைரக்டர் அவர்களுக்கு மீண்டும் நான் நன்றியை எங்கள் பூங்கா குழுவின் சார்பாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இது மட்டும் இல்லாமல் எங்களது பூங்கா திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள இந்த நேரம் கடமைப்பட்டுள்ளேன். நமது எனக்கு சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு முதல் கதாநாயகர் அன்புக்குரிய தம்பி சார் ஓட்டு வர்றாரு, நீ தம்பி அப்படின்றாரு, இருந்தாலும் சொல்றேன் அன்பு தம்பி கௌசிக் சார் அவர்கள். அதே போல் என் முதல் கதாநாயகி திரு ஆர் அவர்கள். அது இல்ல அவர் சொல்லி அதுக்கப்புறம் சரி சசி சார் அவர்கள், பிராணா அவர்கள் மற்றும் ஏனைய கலைஞர் அவர்களுக்கும் மற்றும் அன்போடு நாங்கள் சார் என்று சொல்லக்கூடிய திரு வரன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே
ஏன்னா எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு சார். அவர்களுக்கு நேரத்தில் நன்றி கூட நான் கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டும் இல்லாமல் படத்தை நடத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு தான் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கோம். நானே நேரம் பேசிட்டு இருக்க மாதிரி ஆயிடும். இந்த வாய்ப்பு அளித்த இல்ல நன்றி இல்ல சாரு நிறைய சொல்ல வாழ்ந்துட்டாங்க. ஆமா, எங்களோட படத்திற்கு மிக அருமையாக இசையமைத்து கொடுத்த திரு விக்கி அஹமது அவர்களையும் எங்கள் பூங்காக்களின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் திரு எடிட் செய்தவர்கள் மற்றும் நிறைய பேர் தெரியல. ஆமா, அதனால பேர் சொல்லாத மன்னித்து கொள்வோம். அனைவரையும் எங்கள் பூங்கா குழுவின் சார்பாக வருக வருக மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு தந்த இறைவனுக்கு எல்லாம் மேற்பட்டு சொல்லணும்னா இந்த சான்ஸ் வந்து நம்ம தனா சார், அப்புறம் அவருக்கு ரைட் ஹேண்டாக இருக்க மணிகண்டன் சார், இவங்க 2 பேர் தான் எனக்கு எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு டேரக்டர் ஒரு ஸ்டெப் போட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவருக்கு ஈக்குவலாக அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பண்ணுவாங்கன்றது மோஸ்ட்லி பண்ணுறாங்க. அது நான் இவர்கிட்ட பார்த்தேன் இந்த ஃபர்ஸ்ட் மூவியில். இவருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் சார். நான் அவசியம் சார், அவர் என்ன நம்பி இந்த படத்தை தந்தாங்க. எனக்கு என்ன ஹெல்ப்போ பேஷன்ஸாக நான் சாங் இன்கேஸ் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா கூட அதை வாங்கி நீ சாங் லேட்டாக கொடுத்தாலும் நல்லா கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி எங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் வந்து ப்ரெஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்குங்க, உங்களோட சப்போர்ட் மூலமா இந்த படத்தை உங்களுக்கு கொண்டு போங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் பூங்காவின் காற்றில் அசையும் புதுமலர் பிரணா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடைகளில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஒரு கலைஞனுடைய அதிகபட்ச சந்தோஷமே வந்து ஒரு படம் வந்து நல்லபடியா மக்கள் கிட்ட ரீச் ஆகி அதுல ஒரு பாராட்டு வரவேற்பு கிடைக்கிறது தான் ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இப்போ நிறைய படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வாரத்துல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, நிறைய படங்கள் காணாம போயிடுது. ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு அதை நல்லபடியா அதிலிருந்து ஒவ்வொரு படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு கலைஞர்களில் நானும் ஒருத்தி. அந்த வகையில வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் ஒரு 3ஆம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்யராஜ் சார் கூட. அதுல ஒரு ஹீரோயினா ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்று நடிச்சேன். அது கூட ஒர்க் பண்ணின ஜேபி சார் வந்து அங்க இருக்காரு, ரொம்ப நன்றி சார். அதே படத்துல அதே பாதி கலைஞர்கள் வந்து இந்த படத்திலேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கும். நிறைய படங்கள் டைரக்டர் சார் இது போல பண்ணணும். சார் வந்து குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தாரு, நட்டி சார் ஹீரோவா வச்சு. அவருடைய அடுத்த படம் பூங்காவா இருக்கு. இதுக்கு இன்னும் மேன்மேலும் இந்த படங்கள் வந்து நல்ல முறையில் வெளியில மக்கள் கிட்ட ரீச் ஆகணும். படத்துல ஒர்க் பண்ணின அத்தனை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. படம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி பிரணா. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சீஃப் கெஸ்ட், ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. பூங்கா இது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. அண்ட் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. அவங்களோட எல்லா ஃபேஸும் நான் முன்னாடி பார்க்குறேன். எல்லாம் நடிச்சவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. நான் அவங்க முன்னாடி லீட் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்க வேண்டியவங்க. உங்கள் இதில் நானும் இங்கே இருக்குன்னு நினச்சிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி இதை லீட் பண்ணி கொண்டு வந்தவர் எங்கள் டைரக்டர். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நான் பார்த்தேன், முதல்ல பார்த்தேன். இந்த படம் யாருக்காகவும் இல்லையோ அவருக்காக இது ரொம்ப நல்ல பேர் கொடுக்கும். அடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய படம் பண்ணுவீங்க சார். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கும் தேங்க்யூ. எல்லா பேரையும் சொல்ல முடியாது சார்.
போர் அடிச்சவங்க எல்லாருக்கும். அதனால தான் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாரும் என் ஹார்ட்டில் இருக்கீங்க. வாய் வழியாக வெளியே வரனால எல்லாரும் இங்கே இருக்கீங்க. யா அப்புறம் அவே ஃப்ரம் பூங்கா ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், தேங்க்யூ எல்லா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், ரிவ்யூஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சரண்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு நீங்கள் எழுதுகிற வார்த்தைகளால் எனக்கு நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க. உங்கள் எழுத்து வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு. அது வந்து வளரும் கலைஞருக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உத்வேகமாக இருந்தது. ஸோ இந்த மேடையை வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுற மேடையாக நான் எடுத்துக்கிறேன். ஐ தேங்க் யூ வெரி மச். அண்ட் யா நிறைய பேச வேணாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ ட்ரூலி லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ கௌஷிக். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் காலம் கடந்தும் மயிலிறகாய். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக எங்கள் அண்ணன் ஜாஸ்வார் தங்க சார், அவர் வந்து நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண காலத்துலேருந்தே வந்து நான் ஒரு படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஃபைட் மாஸ்டர், நான் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜாவா சுந்தரேசன், அவரை நான் நிறைய வாட்ச் பண்ணுவேன். நிச்சயமாக வந்து அவர் பெரிய ஒரு காமெடி நடிகராக வளம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து எல்லாரையும் பார்த்தேன், ஹீரோவை பார்த்தேன், ஹீரோயினை பார்த்தேன், வில்லன் எல்லாருமே உயரமாக இருக்காங்க. இந்த படமும் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிகச்சிறந்த உயரத்துக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து நிறைய நான் வந்து இந்த படங்கள் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மனசை வந்து மூஞ்சி தூக்கி உருள் வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. முக்கியமாக வந்து அந்த தயாரிப்பாளர்கள், இந்த மாதிரி சின்ன படங்களை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் படம் முடிகிற காலத்தில் வந்து நிச்சயமாக வந்து சந்தோஷத்தை நான் நிறைய இடங்களை பார்த்துக்கல, இங்கே பார்க்குறேன். அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து என்னுடைய உதவின்னு வணக்கம். இதெல்லாம் வந்து ஒரு முறையாக கொண்டு போகிறது வந்து ஒரு இயக்குனர் இயக்குனருக்கு வந்து தனசேகர் வந்து எனக்கு இப்போதான் அறிமுகம். பட் நண்பர் பிஆர்ஓ கோவிந்தராஜார் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வந்து எவ்வளோ தூரம் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கும். நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்க நம்புகிறேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து நான் முத்துக்குமார் சாரோட பாடல் வரிகளை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. சினிமா மட்டும்தாங்க, இறந்ததுக்கு அப்புறமும் வந்து ஒருத்தருடைய விஷயங்கள் பேசப்படுதுன்னா அது சினிமா மட்டும்தான்ங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இருந்துச்சு. கர்வமாக நுழைஞ்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த பூங்கா, இந்த டைட்டில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா நிறைய படங்கள், பிரம்மாண்டமான படங்கள், கதைகள் எல்லாமே உருவாகிற இடம் வந்து பூங்காங்கிறது வந்து இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு, அசோசியேட் டைரக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். பூங்கா வந்து பறவைகள் சங்கமிக்கிற இடம் மட்டும் கிடையாது, நிறைய வந்து மனிதர்கள் சங்கமிக்கிற இடம். வித்தியாச மனிதர்கள், வித்தியாசமான பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட வந்து இருக்கிற உலக இடம் தான் வந்து பூங்கா. நிச்சயமா இந்த பூங்காவையும் வந்து கதையமைப்பு வந்து நிச்சயமா ஒரு வித்தியாசமா இருக்கு. அந்த பேக்ட்ராப் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் மனசார வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கு நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் பேருக்காக பெருமை சேர்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் அன்பும். இந்த மேலே எனக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த யூனிட்டாக எடுத்துக்கிறேன். போன 2ஆம் தேதி தான் என்னுடைய பேரை சாம்ஸ்லேருந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி நான் மாற்றினேன். அது மாற்றும்போது எனக்கு இதனால் வரைக்கும் கூடவே இருந்த நண்பராக இருந்து என்னை அழகாக என்னுடைய பதிவுகளெல்லாம் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நட்பில் இருக்கிற பிஆர்ஓ கோவிந்தராஜன் சார்கிட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன். சீரியஸாகவே பட்டி தொட்டியெல்லாம் அட்டிச்சு தூள் கிளப்பிட்டார் அந்த பேரை. இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதவங்க எல்லாமே அதை பார்த்து பண்ணாங்க. ஆச்சரியமாக இருந்தது. இந்த வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் மெசேஜ் அனுப்ப முடியல. பட் இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன்.
பட் அனுப்பாத அத்தனை பேரும் எனக்கு பயங்கரமாக பேசி நன்றி சொன்னாங்க, பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க. ரசிகர்கள், மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இதை அவங்க கிட்டலாம் கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த கலக்கிட்டீங்க. அவ்வளோ பேர் என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க. கோவிந்தராஜ் சாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அன்பும் முத்தங்களும். அதாவது பேரை மாத்தினது, அதான் ஆக்சுவலாக அந்த ஜாவா சுந்தரேசன் சொன்னாலே வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு பேருன்ற மாதிரி ஆயிடுச்சு. யார் வாழ்க்கையிலாவது ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டானா பெரிய ஜாவா சுந்தரேசன் நினைப்பா அப்படின்ற மாதிரி. உண்மையுமே பேரை வச்ச ராசி பாருங்க, இது வரைக்கும் ஒரு படத்தில் நடிச்சேன், இதுக்கு நடிகனா போய் பேசியிருக்கேன், நண்பனா போய் பேசியிருக்கேன். ஆனா பேர் வச்ச அடுத்த நிமிஷம் கெஸ்டாவே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க. இதுவே ஒரு வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற பாலசேகரன் சார், அழகா என்னை பத்தி பெருமையா பேசினதுக்கும் என்னை வாழ்த்தினதுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ சார். ஜாகுவார் தங்கம் சார், அவரை அழைச்ச உடனே அவர் மேடையில ஏறினதை பார்த்தா ஜம்ப் பண்ணி ஏறினாரு. என்ன சார் வயசு உங்களுக்கு கேட்டேன். 73 அப்படின்னாரு. 73 வயசுக்கு இவரே ஜம்ப் பண்ணா அப்ப நம்மலாம் எப்படி ஜம்ப் பண்ணணும்னு நானும் ஏறினதுக்கு அப்புறம் தான் காலம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டது தெரிஞ்சது எனக்கு. அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு, ஒரு வீடியோ பீடியில் பார்க்குறேன், நான் கண்டிப்பாக ஒரு 250-300 வருஷம் வாழ்வேன் தம்பி அப்படின்னு. 250-300 ஏன்னா ஒரு சித்தர் மாதிரியான விஷயங்களே அதை நோக்கி போயிட்டு இருக்காரு அவர். எனக்கு தெரிஞ்சு கௌஷிக்கோட பேரனோட படம் நடிச்ச விழாவுக்கும் அவர் வருவார்னு நான் நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு வந்திருக்கார். ஹெல்த் ரிலேட்டடாக அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற விதம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். இன்றைக்கும் நான் அதாவது யோகா பண்ணிட்டு ஒரு சின்னதாக தண்டால் எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி ஏதோ மாட்டுதுனேன். இவர் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது மாதிரியே நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினச்சிட்டு தான் இருக்கேன். அவரும் இந்த படத்துக்கு வாழ்த்து வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது தயாரிப்பாளர் ராமு அண்டு அவரை சேர்ந்த இன்னும் 2 பேர்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு திரையுலகத்தையே வாழ வச்சுட்டு இருக்காங்க சார். அது அவங்களோட பொருள் எல்லாத்தையும் போட்டு ரிஸ்க் எடுத்து கடனை வாங்கி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பெரிய படங்கள் 10-15 தான் ஒரு வருஷத்துக்கு வருது. மற்றபடி சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியவே வாழ வச்சுட்டு இருக்கு சார். ரொம்ப அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர்கள் நல்ல படங்களை எடுத்து நல்லபடியாக ஜெயிச்சு பெருசாக வந்தால் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க. இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக இந்த தயாரிப்பாளர் ராமோகன் டீம் அதுக்கு மாட்டணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூங்கான்னு பேர் வச்சிருக்காங்க. கூட்டமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு படத்தில் நடித்தவங்க படத்தை பார்த்தாலே படம் ஓடிடும் போல இருக்கு. அவ்வளோ பேரை வச்சு கட்டி தீனி போட்டிருக்காரு அவர். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த விஷயங்கள் பார்க்கும்போது. எத்தனை பேர் ஒரு ஃப்ரேம்லையும் எடுத்தால் 40 பேர். எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் சார் க்ளோஸ் வச்சு எடுக்க வாய்ப்பே இல்லை. ஓய்டு தான் வடபையில் கேமரா வச்சாருன்னா போரூரில் தான் ஆட்கள் நிற்பாங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இயக்குனர் தனசேகர் சார். இந்த ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு நான் நடிக்காத ஒரு நட்புக்காக வந்த படம். ஸோ வரும்போது யார் என்னன்னு தெரில, பிஆர் கோவிந்தராஜ் சார் தான் சார் இவர் தான் டேரக்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்படியே வேர்த்து சொட்ட வர்றாரு சார். அவர் விழாவுக்கே வேர்த்து சொட்டியிருந்தாருன்னா படம் எடுக்கிறதுக்கு ரத்தமே சிந்திருப்பார் போல. அந்த அளவுக்கு பரபரன்னு இருந்தாரு. ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றிகரமான படமாக அமையறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த கௌசிக், பிரணா, சசி அத்தனை பேரும் இவங்க தான் எனக்கு தெரிஞ்ச முகமாக இருக்குது. இன்னும் தெரியாத முகங்கள் பல இருக்காங்க. அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த டயத்தில் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாம் ஜென்ரலாக அந்த சில நேரத்தில் சின்ன படம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எனக்கு என்றைக்குமே இளையராஜா சார் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்க. என்ன அவர் ராமராஜன் சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், முரளி சார் யாரை பற்றியும் கவலை இல்லை. என் இசை என் படத்தில் பிரமாதமாக இருக்கணும், அது யார் வேணால் நடிச்சுட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த உழைப்பு ஒவ்வொரு படத்துலையும் கொடுப்பார். அது மாதிரி இந்த படத்தில் பங்காற்ற அத்தனை பேருமே இது சின்ன படம்லாம் பார்க்காம இது என் படம், ஒரு படம் உங்கள் திறமை தான் இன்னொரு இடத்துக்கு ஒரு சிபாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால அந்தந்த படத்தில் உங்களோட பெஸ்ட் உழைப்பை போடணும். அது நடிகர்லேருந்து சொல்ல, கேமராமேன்லேருந்து டிசைனர்லேருந்து ஆரம்பித்த அத்தனை பேரும் இந்த படம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரும். கொடுத்த காசுக்கு இது போதும் உழைச்ச அப்படின்னு நினைச்சாக்க அங்கே ஏதோ ஒரு உங்களோட வளர்ச்சி தடைபடுது. அதனால நல்லா உழைங்க. ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக ஆக்குறது ஒவ்வொருத்தரோட கையிலையும் இருக்குது. ஸோ அப்படி நம்ம உழைச்சோன்னா தயாரிப்பாளர் நல்லா இருப்பார், டைரக்டர் நல்லா இருப்பாங்க, அடுத்த படத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரியே நல்லா இருக்கும். ஸோ சின்சியராக உழைப்போம், சிறப்பான விஷயங்களை அடைவோம். பூங்கா படம் மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டு ஒரு பேங்காக மாறுறதுக்கு அந்த மனமாக நல்லா. இந்த சண்டேவை எங்களுக்கு ஃபண்டேவை மாற்றி கொடுத்த ஜாவா வரைக்கும் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் நண்பர்களுக்கும்
கரங்கூப்பி சிறந்தார்த்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சு பெருமைப்படுறேன். பூங்கா இந்த படம் வந்து யாரும் சொன்னாங்க சின்ன படம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு சின்ன படம் பெரிய படம் இல்லை, எல்லாம் ஒரே படம் தான். ஆனால் வந்து பார்க்கும்போது பெரிய படம், பிரம்மாண்டமான படம், ரொம்ப அற்புதமான படம். இது உண்மையிலே டைரக்டர் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா நான் வந்த உடனே பார்த்தா பட்டு வேட்டி கேட்டு நான் கல்யாண மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி கேட்டேன். என்ன சார் விருதுக்கு மாப்பிள்ளையான்னு கேட்டேன். ஆனால் வந்தப்போ தான் தெரியுது அவர் மாப்பிள்ளைக்கெல்லாம் மேலே அந்த அளவு ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார். உண்மையிலே கௌஷிக் சொன்ன மாதிரி மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயமாக போவீங்க. இப்போவுமே பெரிய இடத்துல தான் இருக்கீங்க, இன்னும் பெரிய இடத்துக்கு போங்க. கௌஷிகெல்லாம் கூட வச்சுக்கோங்க. நல்ல நடிகர், நல்ல நம்பிக்கையான நண்பர் அவர் வச்சுக்கங்க. தயாரிப்பாளர் இரண்டு பேருமே வந்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி. வேட்டையாடினவர் முதல்ல வந்து ஒரு பேசுகிறவர் வேட்டையாடிட்டு போயிட்டார். பின்னாடி வந்து அப்படி கூட அப்படியே ரெண்டே வார்த்தை நன்றிகள் வணக்கம் சொல்லிட்டு சிங்கங்கள், பெண் சிங்கம் ஆண் சிங்கம் மாதிரி ரெண்டு பேருமே வேட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு நன்றி. படம் பார்க்கும்போது இசையமைப்பாளர் பார்த்தேன், மிக பிரமாதமான இசையமைச்சிருந்தார். பார்த்தா ஃபஸ்ட்டு படம்னாரு, நம்பவே முடியல, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பாலசேகரன் அவர்கள் லவ் டுடே மட்டுமல்ல பல வெற்றி படங்களை கொடுத்த, பல வெற்றி படங்களில் வேலை செய்த மிக அற்புதமான நல்ல நண்பர், நல்ல மனிதர், கடவுளுக்கு நிகரான அந்த மனிதர் வந்திருக்காரு. உண்மையிலே அவரை நான் பாராட்டுகிறாரு. ஜாவானாலே ஜெயே ஜா ஜிஏ வா, வெற்றி எனக்கு வா நீ கூப்பிட்ற மாதிரி ஜாவானி பேர் வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் கலந்துருக்கீங்க. இது மட்டும் இல்லை, உங்களை எந்த சைடில் பார்த்தாலும் எனக்கு சந்திரபாபு சார் ஞாபகம் தான் வரும். எந்த சைடில் பார்த்தாலும் அப்படி தான் வரும். பின்னாடி கலந்துக்கிட்டதுனாலும் சரி, எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும். நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்ந்து அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க. அந்த பேர் நிச்சயமாக நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு நான் மனமாற எங்கள் சித்தர் மூலியமாக கேட்டுக்கிறேன். உண்மையில வாழ்த்துக்கள். கௌஷிக் ஹீரோ, உண்மையில ஒரு அற்புதமான பையன். அந்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான தம்பி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் சண்டையாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கிறதில்ல, டான்ஸ் ஆடிக்க பாருங்க, நினச்சி பார்த்தா கூட ஆட முடியாது. அந்த அளவு பவர்ஃபுல் டான்ஸ், அந்த அளவு பவர்ஃபுல் ஆக்டிங், எந்த இடத்துல சோர்வு இல்லாத ஒரு இளம் சிங்கம். வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா அவங்க அப்பா எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தார் கோபால் அப்படின்ட்டு. அப்போலாம் அவர் பிறக்கல, கல்யாணம் ஆகலை அவருக்கு. அதுக்கப்புறம் பிறந்து நான் பார்த்து வளர்ந்து என் ஐட்டு வந்துட்டார், என்னோட ஐட்டு மேலே வந்துட்டார். வாழ்த்துக்கள். வில்லனா நடிச்சிருக்காரு. எழுதி இருப்பார் போல் இருக்கு. சால்வை கூட முடியாது, ஒரு ஸ்டூல் தேவைப்படுச்சு. உங்கள் வளர்ச்சி மட்டும் இல்லை, நீங்கள் நடைப்பிலே அந்த வேலை உயர்ந்து உலகத்தில் திரையுலகில் இப்படி உயர்ந்து மன மாதிரி வேண்டிக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் மேடம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மேடை முன்னாடி இருக்க அனைத்து நல்ல உலகளுக்கும் வாழ்த்துக்கள். பிஆர்ஓ அவர் சால்வே போடலாம். வாங்க சார், போடுங்க போடுங்க. பிஆர்ஓக்கு இது வரைக்கும் போடல, அவர் வாழ்த்து சொல்லாங்க. போங்க முன்னாடி வாங்க. திண்டுக்கல் மணிகண்டன் டைரக்டர் ரொம்ப பாராட்டினாங்க, எல்லாருமே பாராட்டினாங்க, உள்ள நடிகர் எல்லாரும் பாராட்டினாங்க. அவருக்கு ஒரு கை தட்டலாங்க. நாளை ஹீரோ அந்த அன்பு பாசம் இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் பண்ணியிருக்கேன். ஒரு எப்படியும் ஒரு 1000 டைரக்டர் நான் பார்த்துருப்பேன். அவ்வளோ அனுபவம். அந்த அனுபவத்தில் சொன்னேன், இந்த மாதிரி சுறுசுறுப்பான ஆளெல்லாம் நிச்சயமாக ஜெயிச்சே தருவாங்க. திரைக்கு பின்னால் என்ன ஸ்பீடு இருந்தால் ஒருத்தர் ஜெயிக்க முடியுங்கிறது நான் தான் உதாரணம். ஏன்னா நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்து யாரையுமே தெரியாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூலியமாக சினிமாவுக்கு வந்து அப்பவும் குள்ளமாடுறேன் சண்டையை யாரும் தராமல் திருப்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சங்கர் என் சங்கர் இதயக்கணி படம் ஃபைட் மாஸ்டர் பண்ணிட்டு சொல்லி அவர் படம் கொடுத்து ஒரு ஆயுத பூஜைக்கு சண்டிகரில் செலமெல்லாம் சுற்றி குத்து ஊசா கராட்டே குங்ஃபு இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் டாப்பில் போனோன்னா இறங்கவே இல்லை. அந்த அளவுக்கு டாப், அந்த அளவுக்கு பயிற்சி, முயற்சி, வெற்றி, ஒழுக்கம் இது அத்தனையும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பா பிறக்கும்போது சின்ன குழந்தையா இருக்குமே எனக்கு சொல்லுவாங்க, தர்மர் கதையும் பீமன் கதையும் அர்ஜுனன் கதையும் கிருஷ்ணர் பரமாத்மா கதையும் ராமர் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம அப்படித்தான் வாழணும் அப்படின்ட்டு அப்பவுமே 4 வயசுல 5 வயசுல அப்படியே இருந்தேன்.
ஒரு வாத்தியார் தட்சாமூர்த்தி ஆச்சாரியர், அவர் சிலம்பத்தில் சரி விட்டு மரமக்கல்லில் பல கலையில் வல்லவர் சித்தர். இப்போ தான் 118 வயசுல தான் சமாதி ஆனார். அவர்கிட்ட இருந்து நிறைய யோக கலையும் மர்ம கலைகளும் நிறைய கலைக்கிறதுக்கு அவரும் நியாயத்தை படி சொன்னார். புரட்சித்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு வரும்போது அவரும் எங்களை நியாயத்தை படி சொல்லியிருந்தாரு. நியாயத்தை நான் மாறவே கூடாதுங்கிறது, உயிர் போனாலும் மாறக்கூடாதுங்கிற இருக்கேன். என் பையனே தப்பு செஞ்சால் தப்பு தான் தூரப்பட்டுருவான். ஏன்னா விஸ்வாமித்திரர் மாதிரி தான், ஏதோ மன்னிச்சுட்டு விடுறதெல்லாம் நான் இல்லை, அந்த மாதிரி ஆள். இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூங்கா, இதில் வந்து எக்ஸசைஸை பற்றி உடற்பயிற்சியை பற்றி அந்த பாட்டு, அந்த ஒரு அக்கா எழுந்தாங்க பாட்டு, அக்கா தானே எங்கே அந்த அக்கா ரொம்ப பிரமாதமாக எழுந்தாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அக்கா எழுதிக்கிற நேரம் சுக்கார நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டர் மிக பிரமாதமாக எடிட் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதை உயிர் ஊட்டினவர் கௌசிக் தம்பி. அது மாதிரி சண்டை பயிற்சி முருகன், SR முருகன் வந்திருக்காருல, அவரு வாங்க தம்பி, அவருக்கு ஒரு சாலை போடுங்க சார். அவர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சார். சன் மாஸ்டர் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சித்தர் வழிபாட்டில் இருக்கவர், யார்கிட்ட அதிர்ந்து கூட பேசாத ஒரு நல்ல தங்கமான மனிதர், என்னோட மாணவர். எல்லாருமே நல்லா வேலை செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து ஜாவா சார் சொல்லும்போது சொன்னார், எல்லாருமே நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளை வெற்றி யாரும் தடுக்க முடியாது. அதனால தான் நான் இந்த வார்த்தை எடுத்தேன். நான் உழைப்பு மட்டும் தான் உழைச்சிட்டு இருந்தேன். கம்போஸ் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் உட்காந்துருக்க மாட்டேன், நான் பூந்து கம்போஸ் பண்ணுவேன். அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க, நான் தான் குள்ளமாக இருப்பேன். என்ன கிக்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். விஜயகாந்த், NTR, அமிதாப் பச்சன் வரைக்கும் என்னோட ஃபைட் பிடிக்கும் அவருக்கு. நான் செய்கிற ஸ்டைலில் பண்ணுவேன். NTR நான் இருந்தால் தான் ஃபைட் பண்ணுவேன் பாரு. ஏன்னா என்னோட ஸ்டைல் அந்த கத்தி ஸ்டைல் பண்ணுவேன், சுற்றுறது, சலம சுற்றுறதுலாம். ஏன் அப்படின்னா நம்ம எனக்கு என்ன நீ உட்காந்துருல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அத்தனையும் சொல்ற அத்தனை பேரும் திரையுலகில் அசைக்க முடியாத ஒரு சக்தியா நீங்க வருவீங்க. எப்போதுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்சோம்னா யாருக்கும் தோல்விங்கிறதே இல்லை. இந்த படத்துல ஒருத்தவங்க அத்தனை பேரும் பெரிய வெற்றி அடையணும். இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் வாழ்க்கையில வெற்றி வரணும். நாம் வாழ்வது இல்லை, நாமே வாழ்ந்தாலும் உலகம் நல்லா இருக்கும். அந்த நாம் அனைவரும் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உலகத்திலேயே வந்து இந்தியனா பழகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா ஊர்லயும் என்னெல்லாம் சண்டை போடுவாங்க. நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு தெரியும். அதுல தமிழனா பிறந்தா அது தெய்வ பிறப்பு. தமிழனா பிறந்ததுக்கு மட்டும்தான் தெய்வ பிறப்பு.